இப்பதான் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இப்படிதாங்க ஒரு அரசியல்வாதியுடைய மனைவி சொன்னாங்க, நான் ஊழலை ஒழிக்க போதேன். ஏமா ஹஸ்பண்ட் அரசியல்வாதி ஊழலை ஒழிப்பா, நீங்க எப்படிமா ஒழிப்பீங்க? அவர் ஊழல் பணத்தை வாங்கி வைப்பாரா, அதை நான் வீட்டில் ஒழிச்சு வைப்பேங்க அப்படிங்குது. எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லைங்க. சினிமாவில் தான் நடித்த படங்களில் கூட ஊழலை ஒழிப்பதற்காக அத்தனை கருத்துக்களை சொன்னவங்க. இன்னைக்கு சினிமால கமலஹாசன் அவர்களை சொல்லுவோம் தொலைநோக்கு பார்வையோட பார்த்தானு. ஆனா கேப்டன் அவர்களும் தொலைநோக்கு பார்வையோட எத்தனையோ சினிமாவை எடுத்திருக்காரு. ரமணா படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இதை எப்பவோ சினிமா மூலமா காட்டினவங்க எங்க கேப்டன். அதாவது ஒரு தலைவன் மட்டுமல்ல, அதிகாரிகளும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று திரைப்படத்தின் மூலமாக காட்டினவர் தான் கேப்டன் அவர்கள். வானத்தை போல எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அடடா பாருங்க, அந்த ரசிகர்களை மறக்க முடியுமா? ஒரு தம்பிங்களை குடும்பம்னா எப்படி இருக்கு ஐயா? இன்னைக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப் இருக்கு, ஆனா ஃபேமிலியில குரூப் இல்ல, வாட்ஸ்அப்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. குடும்பம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா விஜயகாந்த் அவர்கள் தான் குடும்பம்னா எப்படி இருக்கணும், தம்பிகளை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவரியா. இப்ப எனக்கெல்லாம் என் தங்கச்சி தம்பிங்க, அம்மா தவறிட்டாங்க, அப்பா விட்டுட்டு போனபோது அவர்களை கரை சேர்த்தது நான் என்றால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்துங்க. எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும்னு.